வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைவதாக தற்போது ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ந்த சிறப்பு செய்தியாளர் ராஜா விவரம் என்ன? வணக்கம் தேவபிரியன். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கக்கூடிய குறுகிய கால கடன்களான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டிருக்கிறது. ரிசர்வ் வங்கியின் நிதி மேலாண்மை குழு மற்றும் நிதி கொள்கை குழு கூட்டமானது 2 மாதங்களுக்கு ஒரு முறை 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடப்பது வழக்கம். அதன்படி 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிதி கொள்கை குழு கூட்டத்தின் முடிவில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் அந்த எம்பிசி என சொல்லக்கூடும் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி ரெப்போ வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக அதிகாரப்பூர்வமாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் தற்போது அறிவித்திருக்கிறார். சஞ்சய் மல்ஹோத்ரா தற்போது செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த வட்டி விகிதமானது குறைக்கப்பட்டிருப்பதால் பொருளாதாரம் ஊக்குவிக்கப்படும், அதாவது மக்களின் செலவினங்கள் கையிலிருந்து பணத்தை அதிகமாக மக்கள் செலவழிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படும் அம்சம் என்னவென்றால் வாகன கடன், தனிநபர் கடன் உள்ளிட்டவை வட்டி குறையக்கூடும். அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருவர் ஒரு கடனை வாங்கியிருந்தால் அதன் தவணை காலமானது குறையும். சீக்கிரமாகவே அந்த பணத்தை கட்டி முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்பதே இதன் சுருக்கமாகும். இந்த எம்பிசியில் 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டிருப்பது இந்த ஆண்டில் எடுக்கப்பட்டிருக்கும் 2வது முடிவாகும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் 0.25 விழுக்காடு வட்டியானது குறைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த ஆண்டில் 2வது முறையாகவும் நடப்பு நிதியாண்டின் முதல் குறைப்பாகவும் இந்த ரிசர்வ் வங்கியின் எம்பிசி ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பானது பார்க்கப்படுகிறது. தேவபிரியன், நன்றி ராஜா.